தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க? நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா என் ஒய்ஃபுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா. அவகிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருந்தாலும் செஞ்சது நீங்க தானே சார். நீங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு நீங்க எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. பதிலுக்கு நாங்க ஒரு உதவி செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபர்தரா என்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சிடறேன் சார். பணமா? அதை பத்தியெல்லாம் பிரச்சனை இல்லை கண்மணி. நான் அதுக்காக மட்டும் இதை செய்யல. உங்க அண்ணனை கொன்ன ஒருத்தன் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றான்னு சொன்னீங்கல்ல, அதான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அவன மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க என்ன வேணாலும் செய்யலாம். நான் இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற வரைக்கும் அவனால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இனிமே நம்ம ஸ்டேஷன்ல மீட் பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் போன்லயே பேசிக்கலாம். இல்லனா பிரைவேட்ல மீட் பண்ணலாம். அப்பதான் யாருக்கும் டவுட் வராது. ஓகே சார். இப்ப அவன் வீட்ல தான் இருக்கான். அடுத்தது அப்புறம் உங்க மாமனார் எல்லாத்தையும் ரூல்ஸ் படி தான் செய்யணும்னு சொல்றாரு. அதான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவனை உள்ள வைக்க போறேன். என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். ஐடியாவா? சொல்லுங்க. பிரில்லியன்ட் கண்மணி, இது போதும். அப்போ நாளைக்கு அந்த மாறன் லைஃப்ல ஒரு பெரிய பாம்பு வெடிக்க போகுது. மாத்துதா பாரு, அதே பொசிஷன். இந்தா சாப்பிடு. இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு குறை. எனக்கு ஒண்ணும் வேணாம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அதான் நான் வந்துட்டேன்ல. உனக்கு எல்லாமே சாதாரணம் தான் இல்ல? எம்மாரா, நீ எதுக்குடா எவ்வளவு கஷ்டப்படணும்? நீ யாருக்கு என்ன பாவம் பண்ண? ஆனா யாரோ திட்டம் போட்டு தாண்டா உன்னை இந்த மாதிரி எல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க. நான் பெரிய மினிஸ்டர். என்ன திட்டம் போட்டு மாட்டி விடுறதுனால இங்க பல பேர்த்துக்கு லாபம் வந்துடும். அம்மா தான் உழையிட்டு இருக்காம சாப்பிடுத்த. எனக்கு வேணாம். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? முடியாது. நீ ஒரு நாள் இங்க இருக்கிற அத்தனை பேர்த்து டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நானே அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி இப்பதான் நார்மல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதே ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். நீ சும்மா இப்படி சத்தம் போட்டு பேச நான் பயந்துருவேன் நினைக்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? மாறா, உனக்கு வலிக்காத மாதிரியே நடிக்கிறல்ல, ஆனா இதெல்லாம் பாத்தியா வலிக்குதில்ல? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் வச்சு உன்னை எப்படி அடிச்சாங்க? உனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? நீ இப்படி எல்லாம் போய் அடி வாங்குறதுக்கான நான் உன்னை பார்த்து பார்த்து ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அடிபட்ட இடத்த தொட்டா வலிக்காம என்ன பண்ணும்? சைடு கேப்ல போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டேன்னு கலாய்க்கிற நீ. உனக்கு எல்லாமே விளையாட்டுதான். எனக்கு வேணும். இங்க பாரு, இப்படி வருத்தப்பட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால எல்லாம் காயம் ஆறிராது. சாப்பிடுத்த. எனக்கு வேணாம். என்னமோ பண்ணிட்டு போ. எங்க போற? நான் எங்கேயோ போறேன். எப்ப பிரச்சனை வந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு. உடம்புல சுகர் பிபின்னு எல்லாம் இருக்கு. நீ இப்படி சாப்பிடாம கிடந்து உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் சுத்தவா? அதுக்கு தானே இந்த வேலை பார்த்துட்டு இருக்க நீ. இங்க பாரு, இப்ப நீ சாப்பிடலன்னு வையேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இப்பவே சொல்லு, சாப்பிடுறியா பேசாம இருக்கியா? ரொம்ப வலிக்குதாடா? மறுபடியும் அடிபட்ட இடத்துல தொட்டு வலிக்குதானே டென்ஷன் ஆயிருவேன் நானு. சாப்பிடு. சாப்பிடுத. சாப்பிடாம இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலே உனக்கு எப்படி படபடன்னு வரும்னு எனக்கு தெரியும். இந்த சாப்பிடு.
ஆரா ம் ஆமா சார். ஆனா இப்போ நான் கேஸை திரும்ப ஓபன் பண்ணிருக்கேன்ல, நிரபராதின்னு தீர்ப்பான கேஸை கூட திரும்ப விசாரிக்கலாமே. சார், இப்போ அந்த ஐ விட்னஸ் வந்து என்ன சொல்ல போறாரு? அவர் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தர்றதா சொல்லியிருக்காரு. அத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நான் என்னமோ பர்சனல் மோட்டிவ்ல இவரை அரெஸ்ட் பண்ண வர்றதா தானே நீங்க நினைக்கிறீங்க. அது தப்பு. நான் என் டியூட்டி தான் செய்யறேன்னு உங்களுக்கு புரியணும்ல. சரிங்க சார், எப்போதான் ஐ விட்னஸ் இங்க வர போறாரு? வர்ற நேரம் தான். யோ சார் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல? வந்துருவாங்க சார். ஏங்க எங்க போறீங்க? சும்மா வெளியில. நிஜமாவே விட்னஸ்னு ஒருத்தன் இருக்கானா? அப்படி இருந்தா அவனுக்கு ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு தெரிஞ்சிருக்குமே. அவன் இங்கே வரும்போது ராகவன் இங்கே இருக்கக்கூடாது. இருங்க, முடிச்சிட்டு போயிடலாம். இல்ல கண்மணி, அது சும்மா தான். என் பேரில் தானே கேஸு, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு முதல்ல இங்கே இத்தனை பேர்? பொங்கல் டைம், கடையில் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டேய் நீ கிளம்பு, கடை பார். ம்